அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். இது மிக மிக முக்கியமான குறிப்பு. நாம் குல தெய்வ வழிபாடு என்பது மிகவும் முக்கியமான ஒன்றுதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த குலதெய்வத்தை குலதெய்வம் கோயிலில் இருந்துதான், குலதெய்வம் கோயிலுக்கு சென்றுதான் வழிபட வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அந்த குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபடும் போது நாம் வழிபட்டுக் கொள்ள வேண்டும். செல்ல முடியாத காலகட்டங்களில் வீடுகளிலே குலதெய்வ படங்களை வைத்து அந்த படங்களுக்கு மாலைகள் வைத்து விளக்கேற்றி அவர்களை வணங்கி அவர்களுக்கு உண்டான இனிப்பு பிரசாதங்களை வைத்து படைத்து அதை நாமும் உண்டு நம்மை சார்ந்தவர்கள் வந்தவர்களுக்கும் கொடுத்து அவர்களை அனுதினமும் நினைத்தாலே அந்த குலதெய்வம் நல்ல பலன்களை கொடுத்துவிடும். அந்த குலதெய்வத்தை நினைத்து தொட்டுகளை முடித்து வைத்து அந்த தொட்டுகளை நாம் நேரம் கிடைக்கும் பொழுது அந்த குலதெய்வத்திற்கு போய் செலுத்தி விடலாம். அதனால் குலதெய்வம் என்பது மிக மிக முக்கியம்தான். அதை கண்டிப்பாக நேரில் தான் சென்று வழிபட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. போகும்பொழுது போருங்கள். அமாவாசை காலகட்டங்கள், பௌர்ணமி காலகட்டங்களில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது செல்லுங்கள். ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை காலங்களிலும், பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி காலங்களிலும் சென்று வழிபடுங்கள். மேலும் வெளிநாடுகளில், வெளி மாநிலங்களில் இருப்பவர்கள் வீடுகளிலே படத்தை வைத்து அனைதினமும் சூடன் பத்திகள் பொருத்தி வணங்கி விளக்கேற்றி ஒரு பிரசாதங்கள் படைத்து அதை நீங்கள் சாப்பிட்டு பிறருக்கும் கொடுத்து நீங்கள் ரெகுலராக வழிபடும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும். சிலர் குலதெய்வம் என்பது எங்களுக்கு தெரியாது என்று சொல்பவர்கள் உங்களுக்கு விரும்பிய தெய்வத்தை வணங்குங்கள். உங்கள் லக்னத்திற்கு 5ஆம் வீட்டின் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி அவருடைய தசா காலம் வரும்பொழுது அந்த குலதெய்வமே உங்களுக்கு அதை அறிமுகப்படுத்தும். நான் தாண்டா குலதெய்வம் என சொல்லும். அல்லது லக்னத்திற்கு 9ஆம் வீட்டின் அதிபதி யோகாதிபதி பாக்கியாதிபதி அவருடைய தசா காலத்தில் குலதெய்வமே உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். நான் தாண்டா உங்கள் குலதெய்வம் என்று சொல்லி ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் குலதெய்வத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுங்கள். இல்லாதவர்கள் விரும்பிய தெய்வத்தை வழிபடுங்கள். அருகில் இருக்கும் தெய்வங்களை வழிபடுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.